ஹலோ கைஸ். ஸோ ரோமன் ரெயின்ஸ் vs சோலோ சிக்கோவாக்கு நடுவில் ட்ரைபல் காம்பேட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ராவில் ஃபைனலி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மேட்ச் உண்மையிலேயே செம்ம மேசிவாக போகுது. ஸோ போட்டியோட தொடக்கத்தில் நம்ம சோலோ சிக்கோவா தான் முதல்ல வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வித் பால் ஹேமன் என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. ஏற்கனவே சோலோ சிக்கோவா ஸ்மாக்டவுன்லேயே வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார். இந்த ஒரு மேட்ச்சில் சோலோ சிக்கோவா வந்து நான் வின் பண்ணிட்டேன்னா நீ வந்து இனிமேல் எனக்கு தான் வைஸ் மேனாக இருக்கணும், அந்த ஊலா ஃபாலாமாலும் எனக்கு தான், நான் தான் ட்ரைபல் சீஃப், இதுக்கப்புறம் வந்து யாரும் இந்த ட்ரைபல் சீஃப்காக இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் சோலோ சிக்கோவா ஏற்கனவே கண்டிஷனில் ஸ்மாக்டவுன்லேயே போட்டிருந்தாரு. ஸோ அதற்கு கீழே இந்த ஒரு போட்டியும் வந்து நடக்குது. ட்ரைபல் காம்பேட் மேட்ச் அப்படிங்கிறதுனால எனிதிங் கோஸ், என்ன வேணால் நடக்கும், சேர் எடுத்து அடிக்க, இது அனௌன்சர் டேபிள்லாம் போடுன்னு சொல்லிட்டு மேட்ச் உண்மையில் அனல் பறக்கிற மாதிரி தான் போகுது. ஒரு கட்டத்தில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பவர் பாம் வந்து டேபிள் மேலே வந்து போட்டுருவார். அண்ட் சோலோ சிக்கோவா டவுன் ஆகி இந்த பின்ஃபால் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 3 கவர் ஆகி ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுற கண்டிஷனில் இருக்கிற அந்த ஒரு தருவாயில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை டாங்கா வந்து ரெஃப்ரி இழுத்து விட்டுறாரு. ஸோ அதனால் அந்த பின்ஃபால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கப்புறம் டாங்காவும் ஜேக்கப் பாட்டும் சேர்ந்து ரோமன் ரெயின்ஸ் அடிப்பாங்க. அண்ட் ஜேக்கப் பாட்டும் ஒரு டாப் ரோப்பில் மேலெலாம் போய் ஒரு இதெல்லாம் கொடுப்பாருங்க, ஃப்ராக் ஸ்பிளாஷ்லாம் கனெக்ட் பண்ணுவார். ஆனால் வந்து அது எதுவுமே அதுக்கப்புறம் சோலோ சிக்கோ பின்ஃபால் பண்ணால் சம்மோன் ஸ்பைக்கும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சோலோ சிக்கோவா சம்மோன் ஸ்பைக் கொடுத்தும் வந்து ஒன்றும் செல்லுபடியாகலை. மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சாமி சேனும் ஜிம்மி உசோவும் வந்து டாங்கையும் ஜேக்கப் பாட்டுவையும் வந்து தள்ளிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர்லாம் கனெக்ட் பண்ணுவார். அதுலேருந்து நம்ம சோலோ சிக்கோவா கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் மீண்டும் இன்னொரு ஸ்பியரை போகலான்னு சொல்லி சார்ஜ் அப் ரெடி ஆகிட்டு இருக்க அந்த தருவாயில் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு ஸ்டன்னரை கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்தாலே கோட்வேர்ட்ஸ் வரணும் இல்லையா? ஸோ அதனால் ஸ்டன்னர்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு சோலோ சிக்கோவா வந்து மீண்டும் இன்னொருக்கா போய் பின்ஃபால் பண்ணு அப்படிம்பாரு. அதுலேருந்து ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ணிடுவார். அண்ட் அதுக்கப்புறமா தான் கோட்வேர்ட்ஸ் வருவார். கோட்வேர்ட்ஸ் வந்து கெவின் ஓவன்ஸையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு எப்படியோ. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் சோலோ சிக்கோவா மட்டும்தான் வந்து 1-on-1 ரிங்கில் இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரு 2 ஸ்பியரை கனெக்ட் பண்ணி இந்த ஒரு மேட்ச்சில் க்ளீனாக வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒன் ட்ரூ ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைபல் சீஃபாக இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்காரு. இதுக்கப்புறம் ஓடிசி அப்படின்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸை கூப்பிடக்கூடாது அப்படின்னு ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இனிமேல் அவர் தான் த ட்ரைபல் சீஃப். அவருக்கு சோலோ சிக்கோவா இனிமேல் அவர் ட்ரைபல் சீஃப்னு சொல்லிக்கவும் முடியாது. ட்ரைபல் காம்பேட்டில் வின் பண்ணிட்டார் ரோமன் ரெயின்ஸ். இன்னொரு ரெக்கார்டு என்னென்னா, இது வரைக்கும் நடைபெற்ற எல்லா ட்ரைபல் காம்பேட் மேட்ச்லேயும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு தோல்வி சந்திச்சதில் என்ற இன்னொரு ரெக்கார்டும் ரோமன் ரெயின்ஸ் பதிச்சிருக்காரு. அண்ட் எஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமன் ரெயின்ஸ் தான் ஒன் ட்ரூ ட்ரைபல் சீஃப், ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைபல் சீஃப், தி ஒன்லி ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்சில் வின் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஊலா ஃபாலா மாலையும் இப்போ ரோமன் ரெயின்ஸ் பக்கம் வந்தாச்சு. ஸோ பால் கேமன் அந்த மாட்டி விடலான்னு சொல்லி போகும்போது த ராக் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. த ராக் என்ட்ரன்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடியெல்லாம் கழட்டும் போது ராக் பாட்டம்லாம் போட்டுருவாரோன்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஊலா ஃபாலா மாலையை வாங்கி ஆசிய ஹை சீஃபாக ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த ஊலா ஃபாலா மாலையை போட்டு விட்டு அவரை ட்ரைபல் சீஃபாக க்ரௌன் பண்ணி விடுறாரு. ஏற்கனவே ட்ரைபல் சீஃப் தான். பட் ஆனால் இந்த ட்ரைபல் கமெண்ட் மேட்ச்சில் வின் பண்ணதுனால ஒன் ட்ரூ ட்ரைபல் சீஃபாக அவரை நம்ம ராக் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் பண்ணி விட்டுருக்காரு. அண்ட் இதோட இந்த ஒரு மேட்ச்சும் முடியுதுங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜான் சீனாவோட ஃபேர்வெல் டூர் வந்து இந்த வருஷத்தோட ஆரம்பிக்குது. இந்த ராவில் தான் ஆரம்பிக்க போகுது. ஜான் சீனா உள்ளே வராருங்க. ஜான் சீனா உள்ளே வந்து என்ன சொல்லுவார் அப்படின்றத ஸ்டார்ட் டு பாட்டம் வரைக்கும் நம்ம என்ன சொன்னார்ன்றதை க்ளீன் அண்ட் கட்டாக பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஜான் சீனா வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபேன்ஸும் இருக்குது தேங்க்யூ சீனா சொல்லி சியர்லாம் பண்ணுறாங்க. அண்ட் ஜான் சீனா ஒரு மெயினாக சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர்வெல் டூரில் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் இப்போ எதிர்பார்க்குறதையும் தாண்டி என்னன்றதெல்லாம் நானும் தான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சீனா சொல்கிறாரு. என்னுடைய கடைசி ரெஸ்ல்மேனியாவில் நான் ட்ரூ மேக்கின்டையர் கூட போய் சண்டை போட போகிறேன்னா, சிஎம் பங்க் கூட போய் சண்டை போட போகிறேன், லோகன் பாலா, கோடி ரோட்ஸா, கன்தரான்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பூ தான் பண்ணுறாங்க. சிஎம் பங்க்குன்னு சொன்னதுக்கு மட்டும்தான் ஃபேன்ஸில் ஷியர் லைட்டாக பண்ணாங்க. அதை ஜான்சனை கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜான்சனை ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எல்லாருமே வந்து நான் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ரெக்கார்ட் படைப்பேனான்னு கூட எல்லோரும் கேட்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சீனா சொல்லுவார். அதுக்கு ஃபேன்ஸ்லாம் செம்ம பம்ரப்பா செம்ம சீராக பண்ணுவாங்க ஜான்சனுக்கு. அண்ட் அந்த டயத்தில் சீனா வந்து ஒன்று சொல்லுவார். பட் ஆனால் என்னப்பா பண்ணுறது, அதெல்லாம் எப்போயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை என்னால் பார்க்கவே முடியலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜான்சனை வந்து சொன்னார். எல்லாருக்கும் ஃபேன்ஸ் கொஞ்சம் சோகமாகி பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சீனா வந்து அதெல்லாம் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு நான் வந்து மனிதமை கான்ட்ராக்ட் இல்லைனா எலிமினேஷன் சேம்பரில் சர்வை பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அப்படி இல்லைனா ராயல் ரம்பிளாக வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஜான்சன் சொல்கிறாரு, பொறுங்க அப்போ நான் ராயல் ரம்பிளில் வின் பண்ணேன்னா எனக்கு ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் எதிர்த்து மோதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ கேளுங்க, நான் வந்து ராயல் ரம்பிளுக்கு சும்மா வரப்போகிறேன்லாம் சொல்லலை, நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த ஃபேர்வெல் டூரை ஆரம்பிச்சிருவோமா, யூ வாண்ட் சம் கம் கெட் சம் சொல்லி அவரோட அந்த ஆவேசமான குரலை ஜான்சனை சொல்லிட்டு அவரோட இது முடிச்சுக்கிறாரு. ஓவரால் இந்த வாரம் ராவும் இது
இந்த செக்மெண்ட்ஸ்லாம் தாண்டி ராவும் சூப்பராகவே இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் டெபியூட் ஆன அது இதெல்லாம் தாண்டி ஜான்சன் இந்த சொன்னது, ஜான்சன் ராயல் ரம்பிளில் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வின் பண்ணுறாரான்னு பார்ப்போம். ரோமன் ரெயின்ஸ் இப்போ ட்ரைபல் சீஃபாக க்ரௌன் பண்ணப்பட்டார். இதுக்கப்புறம் சோலோ சிக்கோவா என்ன பண்ண போகிறாரு அண்ட் ரோமன் ரெயின்ஸுக்கு இதுக்கப்புறம் என்ன கதி அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுமையாக அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறம் ராக் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாக்கு வர போகிறது கிடையாதுன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வாரம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ இவங்களோட அடுத்தடுத்த நிலைமை என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.